எங்கெங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, எங்கெங்க வந்து பஸ்ஸை பிடிச்சின்னு வந்தாங்க, எங்கெங்க லாரி பிடிச்சின்னு வந்தாங்க அப்படின்னு. இந்த முறை பெருமளவில் வெளிநாடுகள் இருந்து வந்தவங்க சில பேர் வந்து காமிச்சிக்கிட்டாங்க இந்த சோஷியல் மீடியாவில். ஒரு விசில் சின்னத்தையோ ஒரு டிவிக்கையோ அல்லது ட்ரெஸ் கோடி காமிச்சிட்டாங்க. பல பேர் அதை காமிக்காமல் சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கம் தான். இது சோஷியல் மீடியாவுடைய தாக்கம். நீங்கள் சோஷியல் மீடியாவை புறம் தள்ளிவிட முடியாது. மறுபடியும் சொல்றேன், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கான மிகப்பெரிய காரணம் சோஷியல் மீடியா தான். மேற்கத்திய நாடுகளில் சோஷியல் மீடியா அரசியல் களத்திற்குள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதில் மாற்றம் கிடையாது. அது இன்னொரு பக்கம் விமர்சனமா போயிட்டு இருக்கு. வந்து த்ரிஷா எப்படி உடனே வரலாம் அப்படின்னு ஆகாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கீழே வந்து சோஷியல் மீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாங்க. என்ன இதுல போய் இருக்கு, எல்லாருக்குமான சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா. துணை முதல்வர் வரனா எப்படி, அவங்க துணை முதல்வர் தானே உடனே வந்திருக்காங்க அப்படின்னு. த்ரிஷாவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய அவசரம்னு தெரியல. வந்து ஓகே ஒருவேளை அதுவா, ஏன்னா விஜய் அங்கே வந்து அனுமதிக்காமல் வாங்கன்னு சொல்லாமல் வந்திருக்கு போகிறது இல்லை, வந்திருக்காங்க. ஏன்னா கான்ட்ரவர்சி இந்த தேர்தல் காலத்தில் இந்த பிரச்சார காலத்தில் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, ஒரு திருமண வீட்டுக்கு நீங்கள் எப்படி த்ரிஷாவோட வரலாம் அப்படின்ற ஒரு நான் வருவேன்டா அப்படின்னு வந்ததுனுடைய விளைவு தான் அது. அப்போ வந்து ஒரு விடாப்படியான ஒரு ஆளா, விடா கண்டனா கொடா கண்டனா விஜய் வந்து இப்படி எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்சனல் விஷயத்தை பேசிட்டேன் நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி வந்தது அது ஒரு காரணமா. தொடர்ச்சியா த்ரிஷா தன்னுடைய சோசியல் மீடியாவில் மறைமுகமாக நேரடியாகவோ இந்த டிவிகே சம்பந்தமான தேர்தல் கால சம்பந்தமான பதிவுகள் போட்டதெல்லாம் கூட நிறைய பேர் கொஞ்சம் எரிச்சலாகவும் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நிச்சயமாக வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு பொதுவாகவே சொல்கிறேன் நான். வந்து அது கண்டிப்பாக வேணும். அது இல்லை, ஏன்னா விஜய் தேர்தலுடைய கடைசி கட்ட நேரத்தில் ஒரு ஓப்பனாக சொன்னது வந்து, ஏன்னா ஜனநாயகன் படத்து மூலிமா வந்து என்னை முடக்க பார்க்குறீங்க, கரூர் சம்பவத்து மூலிமா வந்து என்னை முடக்க பார்த்தீங்க, அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் பர்சனல் வாழ்க்கையில் சங்கீதா விஜய் சங்கீதா விவாகரத்து இதுலேயும் நீங்கள் முடக்க பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய பேர் அதான் எதிர்பார்த்தாங்க. வந்து இந்த பர்சனல் வாழ்க்கையை வந்து டச் பண்ணால் அந்த நபருக்கான வேல்யூ குறையும் அப்படின்னு நான் கூட நினச்சேன். வந்து ஏன்னா மக்கள் அதை விரும்புவாங்க. வந்து நீங்கள் திரையில் 1000 ஜோடியாக கூட ஆடலாம், பாடலாம், விசில் அடிக்கலாம், டூயட் பாடலாம், என்ன காட்சிகளும் அடிக்கலாம். நீங்கள் நிஜத்தில் வந்து ஒரு நல்ல கணவராகவும் நல்ல தகப்பனாகவும் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள். தனி மனித ஒழுக்கம் ஒரு தலைவருக்கு முக்கியம்